முக்கிய செய்திகள். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் கால அவகாசத்தை நீட்டிக்க கோரிக்கை. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க நடவடிக்கை. தூதரக நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு ஜெய்சங்கருக்கு ஸ்டாலின் கடிதம். நீட் முதுநிலை இடங்கள் காலியாகாமல் நிரப்ப 0% அறிவிப்பு. மருத்துவ இடங்கள் விற்பனையை ஊக்குவிக்கும் என கல்வியாளர்கள் எதிர்ப்பு. திருப்பதி, ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட வைணவ ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறப்பு. கோவிந்தா முழக்கங்களை எழுப்பி பக்தர்கள் வழிபாடு. வணக்கம். வணக்கம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. 70 தொகுதிகளை கொண்ட தலைநகர் டெல்லிக்கு சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 18ஆம் தேதி நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 20ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 8ஆம் தேதி நடக்க உள்ளது. இதில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாஜக, காங்கிரஸ் என மும்முனை போட்டி நிலவுகிறது. இதற்கிடையே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்குகிறது. தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் தீவிரமாக உள்ளன. பொங்கல் பண்டிகை விடுமுறை நாட்கள் அடுத்தடுத்து வருவதால் 3 நாட்களே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும். எனவே கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று சுயேட்சை வேட்பாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தடையின்மை சான்றிதழ் மற்றும் எல்லா ஆவணங்களும் தயார் பண்ண வேண்டிய சூழல் உள்ளது. எனவே அதாவது இப்போ 3 நாட்கள் மட்டும்தான் அந்த வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி, 13ஆம் தேதி, அடுத்தது 14ஆம் தேதி. இந்த 3 நாட்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கிறார். கால அவகாசம் சிறிய அளவில் உள்ளதால் மேற்படி நாங்கள் அந்தந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து கூடிய விரைவிலே அதுக்கான வேலைகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை சரிபார்க்க தனித்தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சரிபார்ப்புக்கு பின் தேர்தல் நடத்தும் அலுவலர் அறைக்கு சென்று வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாடுகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு ராஜகோபால் சுன்கரா நேற்று பார்வையிட்டார். வேட்புமனு தாக்கல் செய்ய வருபவர்களை கண்காணிக்க கூடுதலாக 10 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சோதனைக்காக மெட்டல் டிடெக்டர் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. மாநகராட்சி அலுவலகம் முன் 100 மீட்டர் எல்லைக்குள் வேட்பாளருடன் 3 வாகனங்களும் 4 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். இதையடுத்து அந்த பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுபோல பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமாக கண்காணிப்பு குழுக்கள் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கிடையே முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்கு செலுத்தலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் 10 பேரையும் அவர்களின் படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றனர். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் தொடர்வதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இதற்கிடையே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு நேற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 10 மீனவர்களையும் அவர்களது விசை படகுகளையும் நேற்று முன்தினம் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட 10 மீனவர்களில் 6 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் இலங்கை கடற்படையினரின் தொடர் சிறைப்பிடிப்பால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். உரிய தூதரக வழிமுறைகளை முன்னெடுத்து இலங்கை வசம் உள்ள 102 மீனவர்களையும் அவர்களின் 210 படகுகளையும் விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். நீட் முதுநிலை மருத்துவ இடங்கள் காலியாகாமல் நிரப்புவதற்காக 0% மத்திய அரசு அறிவித்திருப்பதற்கு கல்வியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் மருத்துவ கலந்தாய்வு குழு நீட் முதுநிலை மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்பதற்கான கட் ஆஃப் மதிப்பெண் 0% குறைக்கப்படுவதாக கடந்த 2023ஆம் ஆண்டு அறிவித்தது. இதனால் முதுநிலை நீட் தேர்வு எழுதியவர்கள் 0 மதிப்பெண் பெற்றிருந்தாலும் முதுநிலை மருத்துவ பட்டப்படிப்பில் சேர முடியும் என்ற நிலை உருவானது. இதற்கு கல்வியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் இந்த ஆண்டும் நீட் முதுநிலை மருத்துவ இடங்கள் காலியாகாமல் நிரப்புவதற்காக 0% மத்திய அரசு அறிவித்துள்ளது. உயிரி வேதியியல், உடற்கூறியல், ப்ரீ கிளினிக்கல் மற்றும் பேரா கிளினிக்கல் பாடப்பிரிவுகளில் அதிகமான காலி இடங்கள் இருப்பதாகவும் அதனை நிரப்புவதற்காக பெர்சன்டைல் கொண்டுவரப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ கவுன்சிலிங்கில் பொதுப்பிரிவு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 50% மற்றும் SC, ST மற்றும் OBC பிரிவினருக்கு 40% தேர்ச்சியாக இருந்தது.
தற்போது பொதுப்பிரிவு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய தேர்வர்களுக்கு 15% என்றும் SC ST மற்றும் OBC பிரிவினருக்கு 10% என்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பெர்சன்டைல் முறையால் முதுநிலை மருத்துவ இடங்களை நிரப்புவதற்கு கோடிக்கணக்கில் மருத்துவ இடங்கள் விற்பனை மோசடிக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருப்பதாக கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திருப்பதியில் இலவச டோக்கன் விநியோகத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தது தொடர்பாக நீதி விசாரணைக்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. நேற்று முன்தினம் ஏற்பட்ட இந்த அசம்பாவிதத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். 35 பக்தர்கள் காயமடைந்தனர். இது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் டிக்கெட் வழங்குவதில் திருப்பதி தேவஸ்தானத்தின் முறையாக திட்டமிடப்படாத நிர்வாக குறைபாடே காரணம் என பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டினர். இதனிடையே விபத்து ஏற்பட்ட பகுதியை பார்வையிட்ட ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விபத்திற்கான காரணம் குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக கூறினார். இந்த விவகாரத்தில் திருப்பதி துணை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். திருப்பதி SP திரு சுப்பராயுடு, தேவஸ்தான கூடுதல் இணை இயக்குநர் திருமதி கௌதமி மற்றும் தலைமை பாதுகாப்பு அதிகாரி ஸ்ரீதர் ஆகியோரை இடமாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். விபத்து நடந்த இடத்தை ஆய்வு செய்த ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் நடந்த தவறுக்கு மாநில அரசு சார்பில் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக கூறினார். இதனை நிராகரித்துள்ள முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி விபத்திற்கு மாநில அரசே பொறுப்பு என குற்றம் சாட்டினார். இதற்கு பொறுப்பேற்று திரு சந்திரபாபு நாயுடு பதவி விலக வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைணவ ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வேத மந்திரங்கள் முழங்க அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதையொட்டி மாட வீதிகள் முழுவதும் 10 டன் மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான சென்னை திருவல்லிக்கண்ணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வான பரமபத வாசல் திறப்பு நிகழ்வை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். காஞ்சிபுரத்தில் சொர்க்கவாசலில் வெள்ளிக்கதவு திறந்து வைக்கப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவியுடன் அஷ்டபுஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பரமபத வாசல் திறக்கப்பட்ட போது குளிரையும் பொருட்படுத்தாமல் குவிந்திருந்த பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் தரிசனம் செய்தனர். ஷோளிங்கர் யோகலட்சுமி நரசிம்மர் கோயில், மாமல்லபுரம் தலசயன பெருமாள், திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள், மதுரை கள்ளழகர் கோயில், நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில், திருநீர்மலை, திருவண்ணாமலை, சேலம் உட்பட தமிழ்நாடு முழுவதும் உள்ள வைணவ தலங்களில் சொர்க்கவாசல் திறப்பு விமர்சையாக நடைபெற்றது. தமிழ்நாட்டில் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்காக அரசு தனியார் கூட்டாண்மை முறையில் 20 லட்சம் சதுர அடியில் தகவல் தொழில்நுட்ப வெளி நிறுவப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் யுமாஜின் TN 2025 என்ற தலைப்பில் 2 நாள் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் நேற்று தொடங்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் வேலை வாய்ப்பு குறையாது என்றும் மாறாக அதிகரிக்கவே செய்யும் என்றும் குறிப்பிட்டார். வளர்ச்சி என்பது தலைநகரத்தில் மட்டுமே குவியக்கூடாது என்பதாலேயே கோவை, சேலம், ஒசூர், திருச்சி, மதுரை, நெல்லை, வேலூர், விழுப்புரம், தூத்துக்குடியில் எல்காட் பூங்காக்கள் அமைக்கப்பட்டன என்று திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். உண்மையான வளர்ச்சி பரந்துபட்டதாக இருக்க வேண்டும் என்பதால் சென்னை மட்டுமல்லாது பிற நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கும் அவரவர் பகுதிகளிலேயே வேலை வாய்ப்பை உருவாக்கி வருவதாக தெரிவித்தார். IT துறை வளர மனிதவளம் முக்கியம் என்பதாலேயே தம்முடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை தாம் உருவாக்கியதாக முதலமைச்சர் கூறினார். AI தொடர்பான முயற்சிகளுக்கு NLP கருவிகளும் உருவாக்கப்பட்டு வருது. இதெல்லாம் பண்ணா மட்டும் போதுமா? இல்ல. அதனாலதான் சைபர் செக்யூரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதுக்காக 2024ஆம் ஆண்டுல சைபர் செக்யூரிட்டி பாலிசி 2.0 வெளியிட்டோம். MSME-க்கான சைபர் செக்யூரிட்டி தொழில்நுட்ப உதவி பிரிவையும் ஏற்படுத்துவோம். தமிழகத்தின் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நகரங்களிலும் எல்காட் தொழில்நுட்ப பூங்காக்கள் தொடங்கப்பட உள்ளதாகவும் திரு ஸ்டாலின் உறுதியளித்தார். எல்காட் நிறுவனம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் ஒத்துழைப்பு மற்றும் உதவிகளை வழங்க சிறப்பு உதவி மையம் ஒன்றை நிறுவ இருக்கிறது எனவும் அவர் தெரிவித்தார்.
2021ஆம் ஆண்டு 14,927 இருந்த இ சேவை மையங்கள் தற்போது 33,554 இ சேவை மையங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளன என்றும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார். பெரியார் பற்றி பேசுவதற்கு முதலில் சீமானுக்கு பகுத்தறிவு இருக்க வேண்டும் என திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி சாடியுள்ளார். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகே திராவிடர் கழகத்தின் சட்டத்துறை சார்பில் நீதித்துறையிலும் சமூக நீதி கோரி நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு தலைமையேற்ற திரு கி வீரமணி நீதித்துறையிலும் சமூக நீதி வேண்டும் என்று மக்கள் மன்றத்தின் முன்பு கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தார். மக்கள் அதிகாரம் மற்றும் ஜனநாயகத்தை யாராலும் அழிக்க முடியாது என கூறிய அவர், மக்கள் மன்றம்தான் இறுதி உரிமை படைத்த மன்றம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை மறைமுகமாக விமர்சித்தார். பெரியார் குறித்த சீமானின் அவதூறு கருத்துக்கும் திரு வீரமணி பதிலடி கொடுத்தார். பெரியார் பகுத்தறிவாதியா இல்லைன்னு சில பைத்தியக்காரனுங்க இப்ப போய் ஆச்சரியப்படுறார். பெரியாரை பத்தி பகுத்தறிவு ஆதரப்பட்டவங்க முதல்ல உனக்கு பகுத்தறிவு இருக்கணும். பகுத்தறிவு இல்லாதவன் பைத்தியம் முடிச்சவன் பகுத்தறிவை பத்தி பேசக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். பைத்தியம் முடிச்சவனுக்கு செய்ய வேண்டியது வைத்தியமே தவிர. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற வழக்கறிஞர் திருமதி அருள்மொழி ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு மீண்டும் சமூக நீதி குறித்து பேச வேண்டியிருப்பதாக தெரிவித்தார். உயர்நீதிமன்றத்தில் வர்ணாசிரமத்தை கடைபிடிக்க முயற்சி நடப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நீதிமன்றங்களில் இல்லாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் என்று திருமதி அருள்மொழி கூறினார். சமூக நீதி என்பது என்னவென்றால் இருப்பதில முதல்ல பார்ப்பனர்களுக்கு கொடுத்துவிட்டு பிறகு மற்றவர்கள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவது அல்ல. இருக்கும் அனைத்தையும் எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுங்கள் என்று சொல்லுவது என்று ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் பேசினோம். என்ன கொடுமை என்றால் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு திரும்பவும் அதை பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திராவிடர் கழக துணைத் தலைவர் திரு கலி பூங்குன்றன் நீதித்துறையிலும் சமூக நீதி கோரிக்கையை உச்சநீதிமன்றத்துக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என கூறினார். டங்ஸ்டன் ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்ய கோரி மேலூர் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, கிடாரிப்பட்டி, மீனாட்சிபுரம், எட்டிமங்கலம், மாங்குளம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க வேதாந்தாவின் கிளை நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி பொதுமக்கள் தொடர் போராட்டம் நடத்திய நிலையில் மேலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் நேற்று வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி வளாகத்தில் அமர்ந்தவர்கள் டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர். டங்ஸ்டன் சுரங்கம் தங்கள் பகுதியில் அமைந்தால் விவசாயம் முற்றிலும் அழிந்துவிடும் என்று மாணவிகள் கூறினர். இந்த டங்ஸ்டன் திட்டத்தால எல்லாமே நிறைய பாதிக்கப்படுது. விவசாயம் முக்கியமா பாதிக்கப்படுது. பெண்களுக்காக கருத்தரிக்கிறதுல இருந்து எல்லாமே பாதிக்கப்படுது. அதனால எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாம். இதை மத்திய அரசு ரத்து பண்ணா எங்களுக்கு ரொம்ப நல்லது. அதை பொறுத்து தான் இப்போ எங்க காலேஜில் எல்லாரும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏஐஎஸ்எஃப் சார்பாக நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாம். இதனால இப்போ விவசாயம் ரொம்ப பின்தங்கிடும். இந்த திட்டம் வந்துச்சு அப்படின்னா பின்னாடி குழந்தைங்க எல்லாம் ஊனமற்றவர்களா பிறப்பாங்க. இது எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது. அதனால இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம். விவசாயம், நீர்வளம், மண்வளம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று மாணவர்கள் தெரிவித்தனர். அரிட்டாப்பட்டி கிராமத்தில் பல்லுயிர் வாழும் பாதுகாப்பு மண்டலமாக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள 500 ஏக்கர் பரப்பளவு மட்டும் விட்டுவிட்டு மற்ற பகுதிகளில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மறு ஆய்வு செய்யப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளதற்கும் மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழ், மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் 16,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய பிரபல பின்னணி பாடகர் பி ஜெயச்சந்திரன் காலமானார். அவருக்கு வயது 80. 1944 மார்ச் 3ஆம் தேதி எர்ணாகுளத்தில் பிறந்தவர் தந்தையை பின்பற்றி இசை பயின்று அதில் தேர்ச்சி பெற்றார். தமிழில் கடந்த 1973 முதல் திரைப்படங்களுக்கு பாடல் பாடியுள்ளார். எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, எஸ்.ஏ. ராஜ்குமார், தேவா, ஏ.ஆர். ரஹ்மான், வித்யாசாகர், பரணி, ஸ்ரீகாந்த் தேவா, ஜி.வி. பிரகாஷ்குமார் உள்ளிட்ட இசையமைப்பாளர்களுடன் தமிழில் பணியாற்றியுள்ளார். 3 முடிச்சு படத்தில் வசந்த கால நதிகளிலே, 6லிருந்து 60 வரை படத்தில் வாழ்க்கையே வேஷம், அந்த 7 நாட்களில் கவிதை அரங்கேறும் நேரம், நானே ராஜா நானே மந்திரி படத்தில் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், வைதேகி காத்திருந்தாள் படத்தில் ராசாத்தி உண்ண, கிழக்கு சீமையிலே படத்தில் கத்தாழங்காட்டு வழி, மே மாதம் படத்தில் என் மேல் விழுந்த, பூவே உனக்காக படத்தில் சொல்லாமலே யார் பார்த்தது, கிரீடம் படத்தில் கனவெல்லாம் உள்ளிட்ட பாடல்களை அவர் பாடியுள்ளார்.
ஸ்ரீ நாராயணகுரு என்ற மலையாள படத்தில் இடம்பெற்ற சிவசங்கர சரண சர்வ விபோ என்ற பாடலுக்காக தேசிய விருது பெற்ற ஜெயச்சந்திரன் 5 முறை கேரள அரசின் விருதினையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதினையும் பெற்றுள்ளார். 60 ஆண்டுகள் இசை உலகை ஆட்சி செய்த ஜெயச்சந்திரன் மண்ணுலகை விட்டு விடைபெற்றாலும் அவரது குரல் என்றும் காற்றில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். பொங்கல் பண்டிகையையொட்டி வாழைத்தார்களுக்கு நல்ல விலை கிடைப்பதாக தஞ்சை மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர். அந்த மாவட்டத்தில் திருவையாறு, ஆச்சனூர், வடுகக்குடி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நெல்லுக்கு அடுத்ததாக வாழை சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். 10 மாத பயிரான வாழை தஞ்சை மாவட்டத்தில் 10,000 ஏக்கர் பரப்பில் பூவன் ரகம் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பொங்கலுக்கு இன்னும் 4 நாட்கள் இருக்கும் நிலையில் வாழை அறுவடை துவங்கியுள்ளது. 25 கிலோ எடை கொண்ட ஒரு பூவன் வாழைத்தார் 600 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை விற்கப்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்தனர். போன வருடம் தார் 500 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரைக்கும் வித்துச்சு. இந்த வருடம் 500 ரூபா 600 ரூபாய் வித்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கூடுதலாக விற்கணும் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். இன்னையிலேருந்து பொங்கலுக்கு அறுவடை இந்த 3 நாளுக்கு தொடர்ந்து நாங்கள் தார் வெட்டுவோம். இன்னைக்கு வெளியூருக்கு நாங்கள் திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, உடையார்பாளையம், திருச்சி ஆகிய பகுதிகளுக்கு எங்கள் ஊர்லேருந்து வாழைத்தார் வெட்டி லோடு கணக்கில் நாங்கள் அனுப்பிச்சுட்ருக்கோம். நல்ல விலை கிடைக்குதுங்க. இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் ஒரு 100 ரூபா 50 ரூபா கூட விற்றா எங்களுடைய வாழ்வு விவசாயம் நல்லா இருக்கு. நாகை, திருவாரூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மொத்த வியாபாரிகள் வாழை தோப்புகளுக்கே வந்து வாங்கிச் செல்வதாக விவசாயிகள் தெரிவித்தனர். திருவையாறு வாழை ஏல மையத்தின் மூலமும் வாழைத்தார்கள் விற்பனைக்கு குவிந்து வருகின்றன. மகசூலும் அதிகரித்து நல்ல விலையும் கிடைப்பதால் வாழை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழ்நாட்டின் பள்ளி, கல்லூரிகளில் பொங்கல் விழா பாரம்பரிய ஆட்டம் பாட்டத்துடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகைக்கு 4 நாட்களே உள்ள நிலையில் கல்வி நிறுவனங்களில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. தஞ்சாவூர் குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் மாணவிகள் அனைவரும் சேலை கட்டி வந்து பொங்கல் வைத்தனர். மாட்டு வண்டி மற்றும் டிராக்டரில் கல்லூரி வளாகத்திற்குள் வலம் வந்த மாணவிகள் கும்மி அடித்தும் திரை இசை பாடலுக்கு நடனமாடியும் பொங்கல் விழாவை கொண்டாடினர். சென்னை வண்டலூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடந்த பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகளுடன் வெளிநாட்டு பல்கலைக்கழக கல்வியாளர்களும் கலந்து கொண்டனர். வெளிநாட்டினருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை அளிக்கப்பட்டது. அங்கிருந்த ஜல்லிக்கட்டு காளை முன்பாக அவர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். உரிமை மேளத்துடன் பல வண்ண உடை அணிந்த கலைஞர்கள் தேவராட்டம் ஆடியதை அனைவரும் கண்டு ரசித்தனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் மாலை மற்றும் அதிகாலை நேரங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதற்கிடையே வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைணவ கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்தீர்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.